இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். 21/4/2025 27/4 2025 வரை முதல்ல மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்துடலாம். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3ஆவது வீட்டில் சஞ்சாரம் செய்து ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பு பல நோய்களிலிருந்து உங்களை விடுவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலையில் யோகா மற்றும் உடற்பயிற்சியை குறைக்க வேணாம். முடிஞ்ச வரை பச்சை இலைகள் காய்கறிகளை உட்கொள்ளுங்க. உங்கள் ராசியிலிருந்து கேது 9ஆம் வீட்டில் இருப்பதனால உங்கள் செல்வத்தை குவிப்பதில் நீங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறீங்க. இதன் எதிர்மறை தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிதி சிக்கல்களை உருவாக்கும். இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே பணத்தை சேமிப்பது பற்றி பேசையில் அவங்கள்ட்ட ஆலோசனை பெறணும். ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க பெரியவர்களின் ஆலோசனையும் அனுபவமும் மட்டுமே எதிர்காலத்தில் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும். அலுவலகத்தில் பணியிடத்தில் அதிகரித்து வந்த பணிச்சுமை காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு மன அழுத்தமாக மாறும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு அளித்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுவதில் நீங்கள் முழுமையாக தவறிவிட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவர்களின் கோபத்துக்கு எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் திட்டங்களையும் கொள்கைகளிலும் மறுபரிசீலனை செய்து தேவையான மேம்பாடுகளை செய்ய வேண்டி வருது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் வேலையின் பலன்களும் லாபமும் உங்கள் விருப்பப்படி தான் இருக்கும். ஆனால் உங்கள் மனதில் அதிகமாக என்ன இருக்கணும்னா உங்கள் ஆசை உங்களுக்கு திருப்தியை தராது. மேலும் நீங்கள் தொடர்ந்து அதிகமாக பாடுபடுவீங்க. ஒரு நபரின் ஆளுமை அல்லது அவரது எண்ணங்களிலும் உடைகளிலும் பிரதிபலிக்குது. உங்கள் பள்ளி அல்லது கல்லூரிகளுக்கு போகையில் இதில் சிறப்பு கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அது உங்களுக்கு இமேஜை தீங்கு விளைவிக்கும். பரிகாரம் பார்த்திங்கன்னா மந்தாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 44 முறை ஜெபிச்சாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், மகர ராசி என்பவர்களுக்கு உணர்ச்சி ரீதியாக சந்திரன் மற்றும் புளூட்டோவின் தொடர்புகள் காரணமாக ஆழமான சந்திரனின் சதுக்கம் இருக்குது. 5வது அம்சத்திற்கு மாறையில் கடந்த கால உணர்ச்சிகளை பற்றி சிந்தித்து பார்க்கணும். இது உள்நோக்கம் மற்றும் ஏற்றுக்கொள்ளலை ஊக்குவிக்குது. உள்ளமைதியையும் சமநிலையையும் வளர்க்குது. செயல்பாடுகளை பார்க்கணும். உங்களை பற்றியும் மற்றவர்களிடம் மன உறுதியை பற்றியும் பயிற்சி செய்யணும். தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் குணப்படுத்தலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வாரம் மகர ராசி என்பர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் இருக்குது. ஏன்னா சந்திரன் 5வது, சனி சிறிய சவால்களை கொண்டு வரும். உடல் நலத்தை பார்த்துக்கங்க. உடலை கேட்டு உடனடியாக ஏதேனும் அசௌகரியங்கள் இருந்தால் நிவர்த்தி செய்கிறது ரொம்ப முக்கியம். தளர்வு நுட்பங்களை இணைஞ்சு போதுமான ஓய்வு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லது. அதிக உழைப்பை தவிர்த்துருங்க. உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்க சீரான உணவை பராமரிக்கணும். அடுத்த வாரம் மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை எடுத்துக்கிட்டால் வாரத்தின் அதிர்ஷ்ட நிறம் லாவெண்டர் சஃபயர். வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 3, 7, 21. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்து சியும் இஜட்டும். மகர ராசி என்பவர்களுக்கு சந்திரன் செவ்வாய் கிரகத்தில் சஞ்சரிப்பதனால உங்கள் தொழில் வாழ்க்கை ஒரு உந்துதலை பெறுது. இது உங்கள் வெற்றிக்கான உந்துதலையும் தூண்டுது. சந்திரன் குருவுடன் சஞ்சரிப்பதனால சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனால் உங்கள் மன உறுதி தடைகளை கடக்க உதவும். புதனின் செல்வாக்கு புதுமைகளை வளர்ப்பதனால புதிய யோசனைகளுக்கு நீங்கள் மனதில் தோன்றும் யோசனைகளை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். அவசர முடிவுகள் வேணாம். திடீர் நகர்வுகளை விட யோசனை செஞ்சு செய்கிறது நல்லது. மகர ராசி பயணத்தை பொறுத்தவரை சந்திரன் திரிகோணத்தில் இருக்கிறதுனால தன்னிச்சையாக பயணங்களுக்கு போக முடியும். அனுபவம் பெறுவீங்க. சூழ்நிலைகள் மாறுது. திட்டங்கள் மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும். கடினமான அட்டவணைகளுக்கு கட்டுப்படாமல் அனுபவங்களை முழுமையாக கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக அனுபவிப்பீங்க. கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நிறைய நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சரியான முன்னேற்றங்களை செய்யணும். தேவைப்பட்டால் ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போய் உங்கள் உணவு திட்டத்தை பெறணும். உங்கள் ராசியிலிருந்து சந்திரன் ராசிக்கு 2ஆவது வீட்டில் சனி பகவான் இருக்குது. வேலை செஞ்சிங்கன்னா இந்த வாரம் அதிக பணம் தேவைப்படுது. ஆனால் முந்தைய நாட்களில் நீங்கள் செஞ்ச வீண் செலவுகள் காரணமாக அவங்கள்ட்ட போதுமான பணம் இல்லை.
நீங்கள் பாதகமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டி வருது. நீங்கள் ஒரு விருந்து வைக்க நினச்சிங்கன்னா உங்கள் நெருங்கிய நண்பர்களை அழைக்கலாம். உங்களை ஊக்குவிக்க பலர் இருப்பாங்க. இந்த வாரம் நீங்கள் எந்த சிறப்பு வேலையும் செய்யாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கவனத்தை எளிதாக ஈர்க்க முடியும். இந்த வாரம் நீங்கள் பல வருடங்களாக கடினமாக உழைச்சி உங்கள் ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி வந்திருப்பீங்க. நல்ல தொழில்முறை அங்கீகாரத்தை பெறுவதில் பெருமளவில் வெற்றி பெறுவீங்க. இந்த நேரத்தில் மகிழ்ச்சியின் ஈரம் உங்கள் கண்களில் தெளிவாக தெரியும். இந்த சூழ்நிலையில் எல்லா புகழையும் நீங்களே எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக உங்கள் கடின உழைப்பாளி ஊழியர்கள், கடவுள் மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு தூணாக உங்களுடன் இருப்பவங்கள்ட்ட குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நீங்கள் பெருமை சேர்க்கணும் இல்லையா? இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் இந்த வெற்றி உங்களுக்கு முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். இதன் காரணமாக சமூகத்தில் உங்களை மற்றும் உங்கள் குடும்பத்தினர் மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உறவுகளில் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள உரையாடல்கள் இருக்கும். அது ஊக்குவிக்கப்படும். இது நல்லிணக்கத்தை கொண்டு வரும். அவசர முடிவுகளை எடுக்க வேணாம். குறிப்பாக உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கையில் பாதிப்பு வரும். கவனமாக பேசுங்க. உணர்ச்சி ரீதியான கும்பராசி அன்பர்கள் ஒரு சிந்தனை வாரத்திற்குள் நுழையிறீங்க. தீர்க்கப்படாத உணர்ச்சிகள் இருக்குது. அதில் கவனம் செலுத்துங்க. இதனால் நீங்கள் மற்றவங்களின் சக்திகளை உறிஞ்ச வேணாம். உணர்ச்சி ஆழத்தை வெளிப்படுத்த படைப்பு வழிகளில் ஈடுபடணும். தெளிவாக கண்டுபிடிக்கணும். புதுப்பிக்கப்பட்ட உணர்வை நீங்கள் உணர்வீங்க. கும்பராசி என்பவர்கள் இந்த வாரம் உங்கள் உடல் நலம் மற்றும் கிரக சக்திகள்லாம் பாதிக்கப்படுறீங்க. இது சமநிலையை கண்டறிய உங்களை தூண்டுது. மன அழுத்தத்தை நிர்வகிக்க தியானம் அல்லது யோகா இது போன்ற தளர்வு நுட்பங்களை செய்யணும். ஊட்டச்சத்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உங்கள் உடலையும் மனதையும் வளர்க்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க போதுமான ஓய்வு எடுத்துக்கணும். அடுத்த வாரம் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்தோம்னா வாரத்தின் அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், வெள்ளி. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 21. ஒத்திசைக்கக்கூடிய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏயும் கியூவும். ஏப்ரல் 26 இந்த தேதிகளில் கும்பராசி என்பவர்கள் தொழில் வாழ்க்கை சந்திரனின் வலுவான செவ்வாய் இருக்கிறனால சிறப்பிக்கப்படுது. முக்கிய மதிப்புகளுடன் ஒத்துப்போக ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அள்ளி வழங்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். தகவல் தொடர்பு தெளிவாக இருப்பதை உறுதிப்படுத்திக்கிறீங்க. குறிப்பாக வாரத்தின் நடுப்பகுதியில் கிரக இயக்கங்கள் உணர்ச்சிகளை தூண்டும். கருத்துக்களுக்கு திறந்தே இருக்கணும். ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக வழிவகுக்கும்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பயணங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு உற்சாகத்தை தான் தருது. உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் வேலையாக இருந்தாலும் சரி, தேவையான அனைத்து பொருட்களுக்கும் தயாராக இருப்பதை உறுதிப்படுத்திக்கிறீங்க. குறிப்பாக சந்திரனின் ஆற்றல் ஜாஸ்தி இருக்கனால ஒளியுடன் பயணிப்பது நெகிழ்வாக இருக்கும். ஒட்டுமொத்த அனுபவத்தை உங்களுக்கு அது வழங்கும். மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதுவும் கர்ப்பமாக இருந்தீங்கன்னா இந்த உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு தொற்று காரணமாகவும் நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்க நேரிடும். பெட்ஷீட் எவ்வளவு அகலமாக இருக்கோ, எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளவு நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். கால்களை நீங்கள் எப்படி நீட்ட முடியும், அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம பெரியவர்கள் எப்போதும் நமக்கு கற்பிப்பாங்க. இந்த வாரம் இந்த பழமொழி உங்கள் ராசிக்கு முற்றிலும் உண்மையாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிறணும். மேலும் நீங்கள் செலவு செய்வதை தவிருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமூகத்தின் நலனுக்காக சில வேலைகளை செய்வீங்க. இது உங்கள் மரியாதையும் பெரிதும் பாதிக்குது. குரு உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மத நடவடிக்கைகளில் பங்கேற்பதை பார்க்கலாம். எந்த ஒரு படைப்பு வேலையிலையும் ஈடுபடுவீங்க. இந்த வாரம் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வருது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் திறனை குறித்து நீங்கள் கொஞ்சம் குழப்பங்களை உணர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் தொழில் குறித்து பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க. உங்களுக்குள்ளே காணப்படும் வெறி, வெளிநாட்டில் படிக்கணுன்ற வெறி, கனவு
இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சில நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதற்காக உங்கள் அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக வச்சுருக்கணும். மேலும் நீங்கள் சேர்க்கை பெற முயற்சிக்கும் கல்லூரி அல்லது பள்ளி பற்றிய முழு தகவல்களை பெறணும். நீங்கள் உங்கள் பங்களை ஏதேனும் தவறு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரும் வாய்ப்பை நீங்கள் தவறவிட வேணாம். பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஏழை பிராமணர்களுக்கு நீங்கள் உணவு தானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களுக்கு இந்த பிரபஞ்சமே கொஞ்சம் வழிவிடக்கூடிய அளவில் உங்களுக்கு உரையாடல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் பார்த்து பேசணும், பாதுகாப்புடன் இருக்கணும். நீங்கள் நேரத்தை கண்டுபிடிக்காமல் தானாக பேசவே கூடாது. எதையும் நேரம் பார்த்து பேசுங்க. பயணங்களை பொறுத்த மட்டிக்கும் சமநிலையை கொண்டு வரும். சந்திரனின் செல்வாக்கு ஆழமாக இருக்குது. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அம்சங்களில் அது வழி நடத்தும். உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் முழுமையான நல்வாழ்வு முன்னுரிமை அளிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களை ஊக்குவிக்குது. சந்திரன் மேஷராசிக்கு மாறுறது ஆற்றல் மட்டங்களில் அதிகரிப்பை குறிக்குது. இது உடல் செயல்பாடுகளுக்கு ஏற்ற நேரமாக இருக்குது. இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பை தவிர்த்துருங்க. சீரான உணவு மற்றும் போதுமான நீர்ச்சத்து உயிர் சக்தியை அதிகரிக்கும். நினைவில் கொள்ளுங்க, மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை போலவே முக்கியமானது. தியானம் அல்லது யோகா உங்கள் வழக்கத்தில் இணைச்சிக்கிறங்க. மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துருவோம். வாரத்தின் நிறங்கள் ஊதா, கடல் பச்சை. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 21. ஒத்திசைக்கக்கூடிய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பியும் எஸ்ஸும். தொழில் எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் படைப்பாற்றல் இருக்குது. புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும். இருந்தாலும் புதனின் நிலை சில தவறான புரிதல்களை குறிக்கும். சாத்தியமான தவறான தகவல் தொடர்புகளை பார்த்துக்கிறங்க. புதிய யோசனைகளை முன்வைங்க. இந்த படைப்பு சக்தியை இது பயன்படுத்தும். எந்த ஒரு பின்னடைவையும் தவிர்க்க சக ஊழியர்களுடன் தெளிவான தொடர்பு வழியை பராமரிக்கணும். மீனராசி என்பர்களுக்கு பயணத்தை பார்த்தோம்னா தன்னிச்சையாக இருக்கலாம். சந்திரனின் செல்வாக்கு குறுகிய எதிர்பாராத பயணங்கள் குறிப்பாக பயனளிக்கும். தளர்வு மற்றும் புதிய கண்ணோட்டங்களை வழங்கும். நீங்கள் போட்டு வச்ச அட்டவணையில் பயணங்கள் இல்லாட்டினாலும் அருகிலுள்ள காட்சிகளை நீங்கள் மாற்றி புத்துணர்ச்சியாக நீங்களாகவே உருவாக்கிக்கிருவீங்க. இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். 21/4/2025 27/4/2025 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.